ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியத்தில் ஒரு மாபெரும் நாகரிகம் இருந்ததாக கதைகள் கூறுகின்றன. அருமையான நகரங்கள், அறிவில் முன்னேறிய மக்கள். அதுதான் மர்மமாக மறைந்த கண்டம், குமரி கண்டம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் வாழ்ந்த ஒரு மாபெரும் நகரம் இருந்தது. பெரிய கோயில்கள், பிஸியான சந்தைகள், வாழ்வில் செழித்த மக்கள். அதுதான் மறைந்து போன தமிழர் நாகரிகத்தின் நிலம். ஒரு காலத்தில் இந்த கடற்கரையில் ஒரு மாபெரும் துறைமுக நகரம் இருந்தது. வணிக கப்பல்கள் தொலைதூர நாடுகளுக்கு பொருட்களை கொண்டு சென்றன. அதுதான் தமிழர் கடல் வணிகத்தின் மர்மமான தொடக்கம். இதுதான் தமிழர் மாபெரும் பேரரசின் அரண்மனை. உயர்ந்த தூண்கள், அழகான கல் சிலைகள், மிக தெரிந்த அரச குடும்பம். மர்மமான குமரி கண்டத்தின் அரசரின் மகிமை இன்று மறைந்து போய் ஸ்டில் காத்திருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு குமரி கண்டம் முழுவதும் அற்புதமான இயற்கை சூழல் கொண்டிருந்தது. பழமையான நகரங்கள், காடுகள் மற்றும் நதிகளால் சூழப்பட்டு தமிழர் வளர்ந்தன. மொத்தமாக குமரி கண்டம் ஒரு மகத்தான மறைந்த உலகம் போலவே. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அறிவு திரட்டும் நூல்களும் உருவானது. அரசர்கள், பண்டிதர்கள், கவிஞர்கள் அறிவையும் கலையையும் பெரிதும் மேம்படுத்தினர். சங்க காலத்தில் தமிழர் அறிவு தமிழ் உருவானது. பண்டிதர்கள் அறிவையும் கலையையும் பரப்பினர். கவிஞர்கள் பாட்டு சொல்லி மக்கள் மனதை விரித்துக் கொண்டனர். நூலகங்களில் பழமையான அறிவு புதைகள் சேமிக்கப்பட்டன. நட்சத்திரங்களை ஆராய்ந்து தமிழ் அறிவாளிகள் கணக்குகளை தீர்மானித்தனர். தமிழர் பண்பாட்டில் முக்கிய பங்கை கொண்டது. கல் சிலைகள் தமிழர் கலைத்திறமையை வெளிப்படுத்தின. பிற மக்களுக்கு அறிவு பகிர்வு தொடர்ந்தது. அந்த வடிவத்தை இன்னும் துல்லியமாக்கு. ஆமாஷா, நன்றாக உள்ளது, தொடருங்கள். நூல்கள் படிப்பும் காப்பதும் தமிழர் பண்பாட்டின் அடையாளம். சங்ககாலம் தமிழரின் அறிவையும் பண்பாட்டையும் உயர்த்தியது. பெரிய சந்தைகளில் வணிகர்கள் கடைசியாக வாழ்வை செழிக்க வைத்தனர். பொருட்களின் மதிப்பை நிர்ணயித்து வணிகர்கள் பரிமாறினர். வண்ணமயமான பொருட்கள் தமிழர் சந்தையில் கிடைத்தன. மக்கள் சந்தையில் தங்கள் வேலைகளை செய்தனர். கடல் மற்றும் உள்நாடுகளில் வணிகப் பொருட்கள் பரவின. கடல் வணிகம் தமிழர் செழிப்பின் அடையாளம். வணிக கப்பல்கள் தொலைதூர நாடுகளுக்கு பொருட்களை கொண்டு சென்றன. நகரங்கள் கடலின் வாழ்வை சார்ந்தன. இரவு போதும் வணிகம் தொடர்ந்தது. இதுதான் தமிழர் கடல் வணிகத்தின் மகத்தான தொடக்கம். கடல்களை கடந்து உலகத்துடன் தொடர்பு கொண்ட ஒரு பழமையான, ஆனால் அந்த உலகின் மறைந்த கதைகள் இன்னும் பல உள்ளன. குமரி கண்டத்தின் வரலாறு தொடரும். ஹிஸ்டரி வேர்ல்ட் தமிழுடன் வரலாற்றின் பயணத்தில் சேருங்கள்.